அவனியாபுரத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிக புகழ் பெற்றவையாகும். இதை காண உலகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் வருகை தருவர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை முன்னிட்டு அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் வாடிவாசல் அமைப்பதற்கான பந்தக்கால் நடும் பணி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் கிராம பெரியவர்கள், ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். அவனியாபுரம் கோயில் அருகே சிறப்பு பூஜைகள் செய்து மா இலைகள், வேப்பம் இலைகள் கட்டப்பட்ட பந்தக்கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சாலையோரங்களில் பார்வையாளர்கள் அமர்கின்ற மேடை, மாடுகள் உள்ளே வருவதற்கான வாடிவாசல் உள்ளிட்டவை அமைப்பதற்கான பணிகள் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டும் வழக்கம் போல் முதல் பரிசாக கார் வழங்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி அறிவித்துள்ளார்.